நான் ஃபர்ஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரம் தான் கலெக்ட் பண்றாங்க. இப்ப சொல்ல மாட்டீங்கல்ல. ஆக்சுவலா நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கன்னடிகாஸ், நான் தமிழியன்ஸ். சரி அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு கல்யாணம் டைம் எல்லாம் அப்படியே சும்மா இருந்தாங்க. ஆனா நீங்க வந்துட்டு படிச்சுட்டு எல்லாம் இதுக்கு ஐட்டம் எல்லாம் கூட வேலை பண்றீங்க. ஆக்சுவலா நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கன்னடிகாஸ், நான் தமிழியன்ஸ். சரி அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்வல் எப்படி ஃபேமிலிஸ் அப்படியே ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அம்மா அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா பேபி மொத்த திரும்ப பிரேக், திரும்பியும் ஒர்க் பண்ண திரும்பி பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒர்க் பண்ணணும், நம்மளும் ஒரு இண்டிவிஜுவலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்துட்டு ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜாப் இருக்கு, பார்ட் டைமா பண்ணலாம், அவங்களுக்கு லீவ்ல. அப்போ ஸ்கூல்ல வந்து எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் போனா லீவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். மந்த்லி ஒரு நாள் லீவ் இருக்கிறவங்களும் கஷ்டமா இருக்கும். பட் இந்த ஜாப்ல வந்த பிறகு நம்ம ரொம்ப இண்டிபெண்டா, ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஃபீலிங்ஸ். பட் உங்களுக்கு டிராவல் எல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல. நான் ஃபர்ஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரம் தான் கலெக்ட் பண்றாங்க. அதுலதான் வந்து ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் திரும்ப வெளியே வந்து இந்த பிரைடல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் லட்சுமி சக்தி மேடம் அவங்க கிட்ட எல்லாம் ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறமா நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கிட்ட ரெண்டு சுமார் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ணி ஃப்ரீலான்ஸா அப்படியே கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. கோர்ஸ் வந்து நான் வந்து டெல்லியில பண்ணேன், ஒரு 1 year கோர்ஸ். உங்களுக்கு யாரும் ரெஃபர் பண்ணாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வேலை இருக்கு? அப்போ நீங்க ஆல்ரெடி மேக்கப் தெரிஞ்சவங்களா இல்லைங்களா? அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருந்தாங்க. அவங்களுடைய சிஸ்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அப்ப நான் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒர்க் ரொம்ப ஹார்டா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்களா, இல்ல நீ வா, நான் கத்துக்கோ, இந்த வேலை கத்துக்கோ, இது ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன புஷ்அப் பண்ணாது. கூட அவ்வளவு நல்லா இருக்கு அந்த பேஜ்ல. அப்புறமா வந்து இவங்க வந்து கோஇன்சிடென்ட் ஆர்டிஸ்ட். உங்களை பார்த்து பார்த்தா எனக்கு நான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எங்க கூட ஹெல்ப் பண்ண வரும்போது அவளுக்கு கோஇன்சிடென்ட் ஜோஷிகா ஆயிடுச்சு. இப்போ அக்டோபர் வந்து 10 years கம்ப்ளீட் ஆகுது. என்னன்னா இந்த ஃபீல்டு வந்து லேடிஸ்க்கு ஒரு மாதிரி ரொம்ப செக்யூரான ஒரு ஜாப்னு சொல்லுறாங்க. வேற ஜாப்ல கூட நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். வெளியே வந்து கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன், வெளியே ஷாப்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறமா வந்து இந்த எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு அப்ப டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய ஒர்க் பண்ணதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல வந்து எனக்கு இந்த ஜாப் என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனு. அப்ப எங்க நம்மளும் ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுடைய ரிசல்ட் அங்கேயே தெரிஞ்சிடும். எல்லாரும் அப்ரிசியேஷன் அங்கேயே நம்மளுக்கு கிடைக்கும் போது இன்னும் ஒரு மாதிரி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃபுல்ஃபில்லா வீட்டுக்கு வருவோம். அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இஷ்டம் தான் போகுது, இன்னைக்கு இஷ்டம் தான் போலாம், அந்த மாதிரி நம்ம இஷ்டம். நம்மளுக்கு பிடிச்சுன்னா போலாம், வேணாம் நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் போதும். ஜோக்கு நீங்களே ஒரு இது இல்லைங்களா? எக்ஸாம்பிள் 10 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல பண்ணிட்டு இருக்கீங்களா? கிளாஸஸ் எல்லாம் கோர்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, வேற ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்களுடைய ஸ்டுடியோல போயிட்டு நான் வந்து டீச் பண்ணிருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன், ஃபேக்கல்ட்டியாவும் இருந்து நிறைய பண்ணிருக்கேன். என்கிட்ட இருந்து நிறைய போன ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So we started the video even before you come. போயிட்டு ஒரு இடத்துல மேக்கப் பண்ணிட்டு நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஆமா கிளாஸஸ் இருக்கு, பட் நிறைய பேர் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா, எனக்கு கிளாஸஸ் எடுக்கிறத விட எனக்கு பிரைடல் போய் அங்க போய் அவங்களோட டாப் டு பாட்டம் அவங்கள நல்லா ரெடி பண்ணி அவங்களோட பிக் டே அன்னைக்கு அது அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு கிளாஸஸ் இல்லாம நம்மளுக்கு வந்து அவங்களுடைய டேக்கு நான் என்னுடைய ஃபுல் டேவை ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் ஒன்னும் 1 hour 2 hour நான் ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது.
4 hours 5 hours ஆகும் வெயிட் பண்ணி ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் ஆகட்டும் இது ஹேர் டூ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் நான் சேஞ்சஸ் பண்றேன்னா நான் இருந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வருவேன். அந்த மாதிரி ஒர்க். இது வந்து கிளாஸும் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் பண்றவங்களும் ரொம்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க இது என்னடா நான் டிராவலிங் பண்ணணும், ஒர்க் பிளேஸ் ஒர்க் பிளேஸ் போகணும், சுட்கேஸ்ல போகணும் வரணும். அப்புறமா நம்ம பெங்களூர் டிராபிக் தெரியுங்களா, அவ்வளவு டிராபிக் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு. இது வந்து ஒரே பிளேஸ்ல ஸ்டுடியோல இருந்து கிளாஸஸ் எடுக்கிறது டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு வழி கண்டுபிடிச்சுதான் போறாங்க. சம்திங் அது எஜுகேஷன் இருக்கணும் இல்லைங்களா, ஒரு பேக்கப்க்கு சரி போனா போட்டோ இதுதானா இது பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கு. லேடிஸ் வந்து இண்டிபெண்டா அவங்க வந்து ஃப்ரீயா எல்லாமே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு 2 நாள் இப்ப ஆஷாடம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த 2 months எங்களுக்கு அவ்வளவு ஒர்க்கே இருக்காது. மேரேஜஸ் அந்த டைம்ல. பட் என்னமோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். 2 days 3 days ஓகே ஹோம் ஸ்டே நல்லா இருக்கும், டிவி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அது மாதிரி நல்லா இருக்கும். அப்புறமா வந்து 3 days ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேலை செய்யலையே ஒர்க் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஆப்வியஸ்லி அதுவும் உங்களை மாதிரி ஹார்ட்ல இருந்து இல்ல நான் இந்த மாதிரி எனக்கு பெர்ஃபெக்ஷன் வேணும், இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்றவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. அது இவ்வளவு வருஷமா செஞ்சு பழகிடுச்சு இல்லையா. ஒர்க் இல்லைன்னா என்னமோ நம்ம என்னமோ எம்டியா இருக்கா மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஒர்க் அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி வீடு எப்படி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? பிகாஸ் இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். நான் நிறைய ஷூட் போயிருக்கேன், ஒரு 2-3 ஷூட்ஸ் இந்த சென்ஸ். அவங்க வந்துட்டு ரெண்டட் ஹவுஸ்னா ஓகே மேனேஜபிளா இருக்கும் அப்படி சொல்லலாம். அப்படி ஓன் ஹவுஸ் கூட அவங்க இந்த மாதிரி வைக்கிறது இல்ல. சோ பியூட்டிஃபுல் த ஹவுஸ். ஆக்சுவலி பர்சனல் இது அவங்க வீடு, சோ ஐ கேனாட் ஷூட். பட் மிஸ் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு வீடை நான் காட்ட முடியல. பட் இட் இஸ் வெரி பிரிட்டி ஹவுஸ். நான் வந்து ஹஸ்பண்டும் அவங்களும் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. என்ன அவுஸ்டேஷன் நான் போறேன் போய் எங்க வெளியே போனாலும் ஏதாவது டிஸ்டன்ஸ் இருக்கும்போது கூட்டிட்டு வரதாகட்டும் சரி, மற்றபடி நான் வேலைக்கு போயிருக்கும்போது டேக் கேர் பண்றதாகட்டும் சரி. Like? Yeah. I'm surprised how you're not started that yet. இப்பதான் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்.